Hi, welcome to Living and Winning. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இது வரைக்கும் சக்சஸே என்னோட லைஃப்ல நடந்ததே இல்லை. நான் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றேன். இருந்தாலும் அப்பப்போ சக்சஸ் நடக்கிற மாதிரி வந்து நின்னுருது. இப்படி இருக்கும் பட்சத்துல நான் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சில பேர் கேட்காம மனசுக்குள்ளேயே வந்து புழுங்கிட்டு இருப்பாங்க. ஸோ சக்சஸா பார்க்காம இருக்கிறவங்க நம்ம நிறைய வந்து மெத்தட்ஸை பண்ணி நான் வந்து இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாண்டா அப்படின்னு உக்காந்துட்டு இருக்கவங்க இவங்களுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோ எல்லாரும் பார்க்கலாம். பட் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதனால முழுமையாக வீடியோவை பாருங்க, கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்க. கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் எல்லா விஷயமும் புரியும். சரியா? ஸோ நம்ம வந்து கான்செப்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக வீடியோ பார்க்குறாங்க. எனக்கு வந்து நான் அதை பார்க்குறேன், என்னோட அனலிஸ்டிக்கில் பார்க்குறேன். அதுக்கப்புறமா அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டோரிஸ் இருந்ததுன்னா ஒரே ஆடியோ ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். அது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோ பாருங்கள். ஓகே, நம்மளோட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. ரிலேஷன்ஷிப்பு, பணம், நல்லா வாழணும், ரொம்ப கெத்தாக மற்றவங்க முன்னாடி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வாழணும், இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இதுல எதுவுமே நடக்காம வாழ்க்கையில ஓரமா பின்தங்கி இருக்கிற மாதிரி, அதாவது வாழ்க்கை ஸ்டாப் ஆன மாதிரி, ஸ்டக் ஆகி நின்ன மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி சக்சஸே பார்க்க முடியல, எனக்கு வெறுத்து போச்சுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன தேவை தெரியுமா? முக்கியமா தேவையான விஷயங்கள் நாலே நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னால முடியும், கண்டிப்பா முயற்சி பண்ணு, நீ சக்சஸை பார்ப்ப, கண்டிப்பா உன்னால முடியும், திரும்பவும் முயற்சி பண்ணு. நீ திரும்ப திரும்ப தோத்தாலும், எத்தனை முறை தோத்தாலும் திரும்பவும் எழுந்து வா, உன்னால முடியும். முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே கிடையாது. சரியா? இந்த மாதிரி நிறைய வாசகங்கள் இருக்கு. திருக்குறள்லையும் நிறைய குறள்களும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணி மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய 4 வார்த்தைகள் மட்டுமே போதும் மிகப்பெரிய வெற்றியாளர்களை அது உருவாக்கும். ஸோ இது பொதுவாக யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? நம்மளோட வெல்விஷர்கிட்ட இருந்து. இதை தாண்டி யார்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னா அம்மா, அப்புறம் நம்மளோட பேரண்ட்ஸ், அப்பாவும் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து தனியாக பிரிக்கல, அம்மா முக்கியமாக அம்மாட்ட இருந்து கிடைக்கும். ஸோ அவங்க என்னதான் வந்து நம்ம பையன் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு இருந்து மற்றவங்க சொன்னாலும், நம்மளோட மகன் வந்து ஒரு புத்திசாலி, ஊருக்கே ராஜா, பாடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரவணைப்பாங்க. ஸோ எந்த காலத்துலையுமே வந்துட்டு நீ வந்து தோத்து போயிடுவ, உன்னால முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு அறிவே இல்லைனாலும் நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் தான் அம்மாவுக்கு. அதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸு, சில சொந்தக்காரங்க, உண்மையா நம்ம முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய சில சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கைய முன்னுக்கு வர்றதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. சரியா? இந்த மாதிரியான வாசகங்கள் தான் உங்களோட லைஃப்பை வந்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ண வைக்கும். சரியா? ஸோ உங்களால முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும். எதுவுமே முயற்சி பண்ணாம முடியாது அப்படின்னு கிடையாது. கண்டிப்பா முயற்சி பண்ணா எல்லாமே கிடைக்கும். நம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி நிறைய சந்தோஷங்கள் இருக்கணும். வாழ்க்கைய புலம்பி கஷ்டப்பட்டு இருக்கிறத விட எந்த ஒரு விஷயத்தையுமே சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட டீல் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ அதையும் தாண்டி வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்க்கை எப்பவுமே நம்மளை வாழ விடாது, அதாவது ஓரமா அடிச்சு உட்கார வைக்கும். த கராத்தே கிட் அப்படிங்கிற மூவியில அந்த ஜாக்கி சான் வந்து அந்த மூவி அந்த பையனுக்கு வந்துட்டு கராத்தே சொல்லி கொடுக்கும் போது
ஜாக்கி சானுக்கு நம்மளோட லைஃப்ல நடந்த பிரச்சனைகள், ஃபேமிலி இழந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து கிடக்கும்போது அந்த பையன் சொல்லுவான், வாழ்க்கையில நாம வந்துட்டு வாழ்க்கை அடிச்சு ஓரமா உட்கார வைக்கும், அதுல இருந்து நாம மீண்டு வரணும். அது எவ்வளவு பெரிய வாசகம் தெரியுமா? அது அப்படியே இப்படி புல்லரிக்க வைக்கும். ஏன்னா அதுதான் உண்மையான லைஃப்ல தோத்து போனவங்களுக்கான உண்மையான வார்த்தை. வாழ்க்கை அப்படிங்கறது எல்லாத்தையும் ஓரம் கட்டி வைக்கதான் செய்யும். அதை தாண்டி அதை தள்ளிட்டு நீங்க தான் முன்னுக்கு வரணும். அது உங்க பொறுப்பு. சரியா? அப்படி வந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. ஓகேவா? வாழ்க்கை எப்போ வந்து உங்களை வந்துட்டு ஓரமா தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, எப்போ வாழ்க்கைக்குள்ள நீங்க வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நீங்க படிக்கிறீங்க, நீங்க ஒரு ஸ்டடிஸ் ஜென்ரலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு கதை மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, அப்போ வந்து உங்களை மற்றவங்க இன்னொருத்தரை தான் பார்த்துப்பாங்க. சரியா? உங்களுக்கு காசு கொடுக்கறது, டிராவலுக்கு, ஃபுட்டு எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ வந்துட்டு வாழ்க்கைக்குள்ள நீங்க வரமாட்டீங்க. அப்போ வாழ்க்கையை உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. ரொம்ப ஜாலியா எந்த கவலையுமே இல்லாம இருப்பீங்க. சப்போஸ் நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு உடனே நீங்க ஒரு நல்ல வேலையில, ஜாப்ல, ரிலேஷன்ஷிப்ல செட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அப்பவும் வந்து வாழ்க்கை அந்த அளவுக்கு மோசமா டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா நீங்க சொந்த காலில், அதாவது சொந்த முயற்சியில உங்களை நீங்க பார்த்துக்கும் போது, அதாவது காசு பணத்துலையா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, உங்களை நீங்க பார்த்துக்கும் போதோ இல்ல மற்றவங்களை நீங்க பார்த்துக்கும் போதோ, அதாவது ஃபேமிலியவே வந்து மெயின்டைன் பண்றீங்க, மற்றவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்க, காசு பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது அப்பதான் லைஃப் உங்களுக்குள்ள என்ட்ராகுது. அப்பதான் உங்க பக்கம் திரும்பும். அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த லைஃபோட கஷ்டத்தை அப்பதான் பார்ப்பீங்க. ஏன்னா அது நிறைய கஷ்டத்தை கொடுக்கும், போராட்டத்தை கொடுக்கும். லைஃப்னா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கும். ஆனா ஈஸியா புரிஞ்சுட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம சக்சஸ் பார்த்துக்கலாம். ஸோ வாழ்க்கை வந்து எல்லாத்தையுமே அடிச்சு ஓரமா தான் உட்கார வைக்கும். அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி இதுல வந்து ஏன் இதுல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்க மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். மனசு தான் அடிப்படை. ஈர்ப்பு விதிக்கான அடிப்படை. ஒரு வீட்டுக்கான அஸ்திவாரம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அது மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். ஸோ மனசு வந்துட்டு லைஃப்ல எப்படி வந்து அடிபடுது, எப்படி வந்து சின்னப்பட்டு அது ரொம்ப கவலையை வந்து வச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான். அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சிடலாம். சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியும். அதாவது ஒரு சயின்டிஸ்ட்டு சின்ன வயசுல ஸ்கூல்ல அவங்க வந்துட்டு ரொம்ப படிக்கவே இல்லை, அறிவு இல்லை, அதாவது எதுவுமே சரியாக படிக்கல. அவங்க டீச்சர் வந்து அவங்களுக்கு வந்து நீ ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அம்மாட்ட கொடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா கிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நான் நல்லா கேளுங்க, நான் பேசுறத நல்லா கேளுங்க, ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, வாங்கி வச்சுட்டாங்க. அதில் என்ன போட்டிருக்கு, நீ ஒரு புத்திசாலி, ரொம்ப நல்லா படிக்கிற, இனிமேட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம், உங்க மகனை வந்துட்டு நீங்களே சொல்லி கொடுங்க எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆனால் அதை அவங்க கிடையாது. அந்த சயின்டிஸ்ட் பேரு கூட என்னன்னு தெரியல, மறந்துடுச்சு எனக்கு இப்போ. ஸோ நான் சொல்றேன் அப்புறமா, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது அவர் வந்து ஓகே, நம்ம அம்மா சொல்லிட்டாங்க, டீச்சர் ஸ்கூல்லையும் சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம வந்து ரொம்ப அறிவு இருக்கு, நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி கொடுக்க இவங்க எல்லாத்தையுமே படிச்சு அறிவுபூர்வமானது வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டாங்க. நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அது ஏதோ வந்து ஒரு கரண்ட்டையோ இல்லை ஏதோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் அந்த ஸ்டோரியை வந்து கேட்டேன். எனக்கு அந்த சயின்டிஸ்டோட பேர் மறந்துடுச்சு. இப்படிதாங்க, அதாவது தேவையான இடத்துல நமக்கு தேவையான விஷயத்த மறக்கடிக்கும் இந்த வாழ்க்கை. சரியா? நீ மறந்துட்ட அப்படிங்கிறத விட அந்த முக்கியமான உணர்ச்சி வசப்பட்டதுனாலதான் அந்த விஷயம் மறந்து போச்சு. நான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன்ல, அதாவது அந்த சயின்டிஸ்ட் பேரு, அந்த சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாரு, அது சம்பந்தமான ஸ்டோரியை நான் பல முறை கேட்டிருப்பேன். 10 முறைக்கு மேல யூடியூப்ல நான் கேட்டிருக்கேன். சரியா? ஆனா இப்ப நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போது அந்த பேரும் மறந்துருச்சு, அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதையும் மறந்துருச்சு. ஆனா அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? ஆனா அந்த பேர் மறந்துருச்சு. பாத்தீங்களா? இப்படிதான் வாழ்க்கை ஒரு சில இடத்துல தேவையானதை கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வச்சிரும். அப்போ நமக்கு நிறைய கஷ்டங்கள், அவமானங்கள், என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ண கத்துக்கணும். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி தான் ஒருத்தங்க நம்மளை மேலே வந்துட்டு நெகட்டிவ் தாட்டை போட்டாலும் அம்மா அப்படிங்கிறவங்க எப்போவுமே நம்ம மேலே பாசிட்டிவான விஷயத்தை தான் கொடுப்பாங்க. எப்போவுமே வந்துட்டு நீ வந்து ரொம்ப நல்லா வருவ, எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணுவ, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவன் அம்மா தான். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய விதவிதமான உறவு முறையில் நிறைய, நான் அம்மா மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், உறவு முறையில் நிறைய சொந்தங்கள் இருக்கு. நீங்க யார் உங்களுக்கு மோட்டிவேட் பண்றாங்களோ, சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள நீங்க நினைச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளும் நம்பிக்கை தரக்கூடிய பேசுகிற ஆட்களும் இந்த மாதிரி தான் நமக்கு முக்கியம். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்க ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாழ்க்கை வந்து வாக்குன்னு நான் வந்து எல்லாமே எடுத்து தரேன், நீ வந்து ஜெயிச்சுட்டு போ அப்படின்லாம் சொல்லாது. வாழ்க்கை உங்களை ஓரமாக உட்கார வைக்க தான் பார்க்கும். ஏன்னா அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அது நீங்கள் தான் பார்க்கணும். சரியா? அப்படி வந்தால் தான், அது வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையை நீங்கள் ஹாப்பியாக வாழலாம். அதே மாதிரி ஈர்ப்பு விதிக்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கேட்கணும், எனக்கு கொடு அப்படின்லாம் கெஞ்சாதீங்க. சரியா? அதுக்கு தகுதியானவனா மாறுங்க. என்ன எப்படி ஹாப்பியாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், ஒரு விஷயத்தை விட்டு அப்படியே புரிச்சுக்கிட்டு இருக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நம்பணும். இதுதான் தேவையான விஷயங்கள். ஸோ இதை நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி வாழ்க்கைக்கு நீங்கள் அடிமையாகாதீங்க. சரியா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 4 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தை உங்களுக்கு அடிமையாக்கலாம். அப்போ பிரபஞ்சமே உங்களுக்கு கீழே அடிமையா இருக்கும் போது நீங்க என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஈஸியா செய்ய முடியும். சரியா? உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல கொடுங்க. நான் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தோல்வியில, கஷ்டத்துல துவண்டு ஒரு இடத்துல நிற்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீங்கள் அதுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டை சென்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.